லூலு லெமன் உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பாப்புலரான ரொம்ப பயங்கர ப்ரீமியமான ஈவன் ஹாலிவுட் செலிப்ரிட்டியிலேருந்து நம்ம கோலிவுட் செலிப்ரிட்டிஸ் வரைக்கும் அத்லெஷஸ் ஆக்டிவ் வியர்ஸ் இந்த ஸ்போர்ட்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே லூலு லெமனில் தான் அதிகப்படியான மக்கள் வாங்குவாங்க. அது ஒரு ஸ்டாண்டர்ட், அதாவது ஒரு ப்ரீமியமான ஒரு ஆக்டிவ் வேர் ஒரு அத்லெஷரோட ஸ்டாண்டர்டை செட் பண்ணதே லூலு லெமன் தான். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்குது. எனக்கு ரொம்ப வருஷமாகவே ஆசை லூலு லெமன்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு டிஷர்ட் நான் அதை வாங்கிடணுன்ட்டு. அதை வாங்கிடலாம், ஆனால் எனக்கு அது மனசே வராது. இந்தியாவில் இப்போ தான் லான்ச் பண்ண போகிறாங்க 2026 ஜூனில் தே கோன் ஸ்டார்ட் தேர் ஃபஸ்ட் ஸ்டோர் இன் இந்தியா. எனக்கு தெரில ஒரு டிஷர்ட்லாம் எவ்வளோ விற்க போகிறாங்கன்ட்டு. ஸ்டார்டிங் 5000 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன். இது டேக்ஸ்லாம் இன்னும் அதிகமாக இருக்கலாம். நான் ஐ ஹவ் விசிட்டட் ஃபியூ டைம்ஸ் அப்ராடில் லூலு லெமன் போயிருக்கேன். அதை அப்படியே தொட்டு பார்க்கும்போது என்னடா இது இப்படி இருக்குது. டிஷர்ட் அவங்களோட எல்லா ஆக்டிவேஷனும் அப்படி தான் இருக்கும், அத்லெஷர்ஸ் அப்படி தான் இருக்கும். அப்படியே அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி, அந்த மாதிரியான ஒரு டச் ஃபீல்டு நான் இன்ன வரைக்கும் எந்த பிராண்ட்லேயும் அதுதான் ஸ்டாண்டர்ட்னு சொல்கிறாங்கல்ல. எனக்கே நான் போயிட்டு அப்படி என்ன இருந்துற போகுதுன்ற மாதிரி தான் நான் உள்ளே போனேன். நம்ப மாட்டீங்க, அது ஐயோ என்னடா அது இப்படி இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. நான் ரொம்ப ரொம்ப ஃப்ரீக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஷூவில் மட்டும் நான் ஃப்ரீக் இல்லை, நான் நிறையா விஷயத்தில் ஃப்ரீக். ஷூ, டிஷர்ட், அத்லெஷர்ஸில் ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்கு. ரொம்ப ஆர்டர் பண்ணிடுவேன், அப்புறம் டிசப்பாயிண்ட் ஆகி ரிட்டர்ன் பண்ணுவேன் நிறையா. அண்ட் தென் கேட்ஜெட்ஸ் அந்த மாதிரி விஷயத்தில். ஏன்னா எனக்கு டிஷர்ட் ஷர்ட் ஆர் டிஷர்ட் அதிகமாக வேர் பண்ணுவேன். ஷார்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப 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 எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கணும். அதாவது கம்ஃபர்ட்னால் எனக்கு தெரியும் எந்தெந்த மெட்டீரியல்ஸ் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால. லூலு லெமன் பார்த்த உடனே வாவுன்ற மாதிரி இருந்துச்சு. பட் அதோட ப்ரைஸ்லாம் நம்ம ஊருக்கு பார்த்தா அது ஒரு 6000 ரூபாயிலேருந்து 8000 ரூபாய்க்கு ஒரு டிஷர்ட்டே விற்பாங்க. அவ்வளோ காசு கொடுத்து நமக்கு வாங்க மனசே வராது. ஏன்னா அது ஒன்று தானே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டாண்டர்டில் ஏன் நம்ம இந்தியாவில் யாரும் மேக் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன் நான் இந்த விஷயத்தை யோசிக்கிறேன், இதுதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னு நான் சொல்ல வந்தேன். லூலு லெமன் 1998 அந்த காலகட்டத்தில் ஆரம்பித்த ஒரு கெனடியன் பிராண்டு. இந்த பிராண்டு எதுக்காக ஆரம்பித்தாங்கன்னா, ஜஸ்ட்டு யோகா லெக்கின்ஸை பேஸ் பண்ணி ஆரம்பித்தாங்க. அதாவது யோகா இருக்குல்ல, யோகா எங்கே பார்ன் இன் இந்தியா, இங்கே தான் அது பார்னே, அதோட பர்த் பிளேஸே இந்தியா தான். ஆனால் இதோட வளர்ச்சி, இதோட தாக்கம் வெஸ்டர்ன் கண்ட்ரியில் ரொம்ப ரொம்ப இருக்கும். அப்போது கனடாவில் ஒரு பிராண்ட் ஆரம்பிக்குது, யோகாவுக்கு ஒரு லெகின் இல்லைனா யோகாவுக்கு வியர் பண்ணுற மாதிரியான ஒரு அத்லெஷரை அவங்க மேக் பண்ணி ஒரு சின்ன கடையாக தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் ஹோமில் நிறைய வீட்லேயே தான் பண்ணிவிட்டு அதை சேல் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் யோகாவோட அத்லெஷர்ஸ்லாம் எப்படி இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும், திக்காக இருக்கணும், எஸ்பெஷலி ஃபார் விமன். அண்ட் தென் ரொம்ப அவங்களுக்கு ஸ்வெட்டு வரும், அந்த ஸ்வெட்டை அப்சார்ப் பண்ணணும், அது இச்சிங் இருக்கக்கூடாது, செஃபிங் இருக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்கணும்ல. இதெல்லாம் பேஸ் பண்ணி ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அவங்க வேர்ல்டில் ஒரு ஸ்டாண்டர்ட், இப்போ ஒரு 2-3 வருஷமாக தான் அதுக்கு ஈக்குவலாக நிறையா பிராண்ட்ஸ்லாம் யூஎஸில் ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அதோட ஸ்டாண்டர்ட் 20 வருஷத்தில் எங்கேயோ போய் நின்றுச்சு. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்தியாவில் ஒரு பார்னான ஒரு யோகா பேஸ் பண்ணி ஆரம்பித்த ஏன் நம்ம அதை ஆரம்பிக்கலை. யோகா இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. நமக்கான என்ன இன்னொரு வித்தியாசம், நமக்கு எங்கள் சம்மர் 365 டேஸும் அப்படி தான் இருக்கும். அதுக்கு நம்ம ரொம்ப ஃப்ரீயான லூஸ் ஃபிட்டான ட்ரெஸ்ஸஸ் தான் யோகாவுக்கு மோஸ்ட்லி மென் போடுவாங்க. பட் ஸ்டில் அதுக்கேற்ற மாதிரி நம்மளை ஏன் பண்ணலை, எஸ்பெஷலி இந்த விமன் க்ரௌடை ஏன் நம்ம மிஸ் பண்ணாங்க, ஏன் பெரிய பெரிய மில்லியனர்ஸ் ஏன் பண்ணலைன்னு நான் யோசிப்பேன். அதை மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் ஒரு 2-3 வருஷமாகவே இன்ஸ்டாவில் நிறையா ப்ரீமியம் ஆக்டிவர்ஸ் ஃப்ரம் இந்தியா, எஸ்பெஷலி ஃபார் விமனுக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் அப்ரிஷியேட்டபிள். பிகாஸ் காவா அப்படின்னு சொல்லிட்டு அதில் கூட நான் ஆர்டர் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஏன் இவ்வளோ லூலு லெமன் பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா, அத்லோஸ் லூலு லெமன் மாதிரி இருந்துராதா அப்படின்ட்டு நான் நிறையா பிராண்ட்ஸை அத்லெஷர்ஸை வாங்கி டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் கோஇன்சிடன்ஸ் மாதிரி 42 கிலோமீட்டர் ஸ்டோர் கூட நான் டிஷர்ட் போட்டிருக்கேன். இதுலேருந்து நான் நிறையா ஆர்டர் பண்ணி டெஸ்டிங் இன் ப்ராக்ரஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த பிராண்டை எப்படி நான் யோசித்து வாங்கணும், அதே மாதிரி அத்லோஸ் இந்த பிராண்டு 42 கிலோமீட்டர் விடவே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு பிராண்டாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அஃப்கோர்ஸ் அந்த ப்ரைஸ் டேக்லாம் அந்த லெவலில் இருந்தது. அத்லோஸ் ஒரு க்ரீக் நேம்.
சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப கேட்சியாக, ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரீமியம் சவுண்டை கொடுக்குது எனக்கு. அதோட மீனிங் வந்து ஒரு ஃபைட்டு, ஸ்ட்ரகிள், கண்டெஸ்ட், ஒரு காம்படிஷன், நெவர் எண்டிங்ன்ற மாதிரியான ஒரு மீனிங் உள்ள ஒரு க்ரீக் வேர்டு அத்லோஸ். அவங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அக்கார்டிங் டு இண்டியன் ஸ்டாண்டர்ட். ஒரு ஒரு ஷார்ட்ஸ் வந்து லைன் இன் ஷார்ட்ஸ் வந்து 2,900, ஆஃபரில் 2,500, அண்ட் டிஷர்ட், சிங்லெட் இது எல்லாமே 2,500 கிட்டத்தட்ட இருக்குது. சில மாடல்ஸ், சில டேங்க்ஸ், சில டிஷர்ட்ஸ் வந்து 1,500 விற்கிறாங்க. பட் அக்கார்டிங் டு நம்மளோட ஸ்டாண்டர்டுக்கு அத்லெஷர் ஆக்டிவ் வேர்ஸுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லையா? அதனால் ரொம்ப யோசிச்சு தான் நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து இந்த பாக்ஸ் ஆர்டர் பண்ணி 2 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைமில் நான் பாக்ஸ் வந்து ஐ வாஸ் நாட் இன் ஹோம் டவுன், வெளில போயிருந்தேன். நான் வந்து செக் பண்ணுறதுக்குள்ளே இதோட ரிட்டர்ன் பாலிசி முடிஞ்சிருச்சு. என்ன பிரச்சனையாகிடுச்சுன்னா, இது வந்து 2-in-1 லைனிங் ஷார்ட்ஸு. திஸ் இஸ் லார்ஜ் சைஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து டிஸ்டன்ஸ் ஷார்ட்ஸ். இது அப்போ வந்து அவங்க வந்து ஒரு 4-5 மாடல்ஸ் தான் இருந்தது. மொத்த அத்லெஷர்ஸே அவங்ககிட்ட ஒரு 4-5 தான் இருந்தது. அதில் இந்த 2 தான் நான் பிக் பண்ணேன். ஏன்னா இந்த ரெண்டுமே 5,000 ரூபா. இது 2,500, இது 2,500. நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்ட் இல்லாமல் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கின ஃபஸ்ட்டு பிராண்ட் இது தான். இது வந்து டிஸ்டன்ஸ் ஷார்ட்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த டைமில் நம்ம வந்து ஷார்ட்ஸ் கம் லைனின் இருக்கிற மாதிரியான ஷார்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம் இந்தியாவில். இது எனக்கு இந்த கலரும் நம்மக்கிட்ட இல்லை. அண்ட் இது பார்க்க வந்து 2,500 அப்படி என்னடா பண்ணிட போகிறீங்கன்ற மாதிரி தான் நான் அதை வாங்கியிருந்தேன். இங்கே ஒரு பாக்கெட் இருக்கும், அண்ட் தென் உள்ளுக்குள்ளே எப்பயும் போல் ட்ரெடிஷ்னலாக லைனிங்கில் ஒரு பாக்கெட் கொடுத்துட்டாங்க ஃபோனுக்கு. ஸோ என்ன தான் இருந்துட போகுது அப்படின்றதுனால இதை ஆர்டர் பண்ண 2 இதை. இது வந்து லார்ஜ். என்னோட ஹிப் சைஸ் வந்து 32 to 33. இது வந்து 34 to 36. ஆனால் அதுவே எனக்கு வந்து கொஞ்சம் ஃபிட்டாக தான் இருந்தது. ஃபிட்டுன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு லூஸாக இல்லை. ஐ வாண்ட் சம்திங். இன்டர்நேஷ்னல் பிராண்டில் இந்த இஷ்யூ வரைய மாட்டாங்க, ஏன்னு தெரியல. இன்டர்நேஷ்னல் பிராண்ட் நைக்கி, அதிடஸ், A6 இதிலலாம் நான் லார்ஜ் வாங்கினேன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சைஸ் கரெக்டாக இருக்கும். அதாவது ரொம்ப டைட்டாக இருக்காது. ஒரு ரேஸ் டே ஷார்ட்ஸ் வந்து டைட்டாக இருக்கும். 5 inch 5 இதை சீம் சொல்லுவாங்க, 5 seam 7 seamபாங்க. இதுலேருந்து இது வரையும் இருக்கிறது வந்து அந்த லென்த்தை வந்து 5-7பாங்க. 5னா ரேஸ் டே ஷார்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி 5 இருக்கும். அதாவது நம்மளோட இங்கேயே முடிஞ்சிடும், ஓகேங்களா? அங்கே அது 7னா நீ வரையும் வரும். ஆக்சுவலி எனக்கு வந்து நான் வந்து I'll go with 7. அது நீ வரையும் இருக்குது, நீக்கு மேலே கரெக்டாக இருக்கும். அண்ட் தென் கொஞ்சம் லூஸாக இருக்கும். பிகாஸ் இட்ஸ் நாட் அ ரேஸ் டே. இதில் ரேஸ் டே இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அண்ட் ரொம்ப கட்டு இருக்கும் சைடில். இது வந்து இட்ஸ் அ லார்ஜ். எனக்கு வந்து ரேஸ் டே மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மேலே நீக்கு மேலே நல்லா இருக்குது, அண்ட் தென் கொஞ்சம் டைட்டராக இருக்குது. பட் ஓகே, ஐ கேன் மேனேஜ் லாங் டிஸ்டன்ஸ் ஷார்ட்ஸு. இதில் இந்த இவங்க யூஸ் பண்ணியிருக்க இந்த ப்ரீமியம் ஷார்ட்ஸு, 2,500 ரூபாய்க்குள்ளே இருக்கிற ரேஞ்சில் இருக்க ஷார்ட்ஸு, டிஷர்ட்ஸ், டேங்க், சிங்க்லெட், இது எல்லாமே இதுவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரீசன் ஒய் ஐ பாட் ஆல் திஸ். என்னென்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த லெவலுக்கு சாஃப்டாக எலாஸ்டிக்காக இருக்கிறது காரணம் நைலான் அண்ட் ஸ்பாண்டெக்ஸாக இருக்கும். இவங்க யூஸ் பண்ணியிருக்க அதர் பாலியஸ்டர் மெட்டீரியல்ஸ் வந்து இட்ஸ் அ ரீசைக்கிள்டு மெட்டீரியல் ஃப்ரம் ஓஷன். அதை ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரு இடத்துல நான் பார்த்தேன். வாட் இஸ் இட் ஃபிஷ்? இட்ஸ் கால்ட் செயில் ஃபிஷ். இங்கே பாருங்கள், தெரியுதான்னு தெரில, வெயிட். செயில் ஃபிஷ்ன்னு இருக்கா? அது என்ன போட்டிருக்காங்கன்னா, செயில் ஃபிஷ் தான் ஓஷன்லேயே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ஃபிஷ். ஆமாம், with speeds above 100 km/h, sailfish is the ocean's perfect athlete. Recycled from ocean waste, this fabric removes trash out of its way. So in the polyester or the material, most of the main materials are from ocean's waste, recycled material. இதெல்லாம் அது கூட கொஞ்சம் நல்ல ஒரு இனிஷியேட்டிவில் ஒரு ஓஷனில் இருக்கக்கூடிய அழுக்க அந்த வேஸ்ட்டுலாம் இருக்குல்ல, அதை எடுத்து ரீசைக்கிள் பண்ணி அது மூலயமா கொண்டு வந்த மெட்டீரியல் மூலயமா தயாரிச்சிருக்காங்க இந்த டிஷர்ட்ஸை. இந்த டிஷர்ட்ஸில் இவங்க யூஸ் பண்ணியிருக்க மெஜாரிட்டி ஆஃப் அந்த ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா அத்லெட்ஸுமே அந்த இதில் தான் இருக்குது.
இப்போ இதில் இந்த ஷார்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி. திஸ் இஸ் அ டிஸ்டன்ஸ் ஷார்ட்ஸ். அவங்க வந்து டிஸ்டன்ஸ் ஷார்ட்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் தென் இது லைனின் இருக்குது, லைனின் இல்லாமல் இருக்குது. அண்ட் தென் தே ஹாவ் ஷார்ட் ரன்னுக்கான லைனின், வித்தவுட் லைனின். அண்ட் ட்ரைனிங்க்கு வந்து 2 டிஃப்ரெண்ட் ஷார்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதுவுமே இது எல்லாமே ஒரே மாதிரியான கிளாத் தான், இந்த கிளாத் தான் அது எல்லாமே. இப்போ இந்த டிஷர்ட் வந்து ஐ வெண்ட் வித் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ வெண்ட் வித் மீடியம். யூஸ்வலி எனக்கு மீடியம் போட்டால் கரெக்டாக தான் இருக்கும். என்ன நான் வந்து எனக்கு வந்து இது வந்து பாருங்கள் மீடியம் 42 கிலோமீட்டர். இதுவே ஆக்சுவலி ஐ டோன்ட் லைக் திஸ் ஃபிட். ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் I'll ஆல்வேஸ் கோ வித் அ லார்ஜ். ஏன்னா எனக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் லூஸாக இருந்தால் ஐ லைக் தட், ஓகேங்களா. ஆனால் நான் ஏன் மீடியம் போனேன் 42லனா, ஓகே இது வந்து லைக் ரன்னிங்க்கு ஓகே வில் ட்ரை மீடியம், அது எப்படி இருக்குன்னு பார்ப்போன்றனால ஆர்டர் பண்ணேன். இதில் மீடியம் ஆர்டர் பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இது ஸ்மால் இல்லை, எக்ஸஸ் இருக்குல்ல, ஸ்மாலுக்கும் ஒரு படி கீழே இருக்குல்ல, அந்த சைஸில் இருக்குது. அதுக்கு காரணம் இது வந்து ரொம்ப கம்ப்ரெஷன் மாதிரி இருக்குது, ரொம்ப ஃபிட்டாக இருக்குது. ஆனால் நான் ட்ரை பண்ணதுலேயே இந்தியன் பிராண்ட்ஸில் நான் ட்ரை பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது பெஸ்ட்டு மெட்டீரியல்னு நான் சொல்லிடுவேன். அந்த லெவல் சூப்பராக இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி இதை என்னால் ரிட்டர்னே பண்ண முடியல. 2500 நான் ஒரு வாரம் இது நான் நினச்சே வீடியோவே போடாமல் விட்டுட்டேன். ட்ரைலாம் பண்ணி பார்த்தேன் அவங்கக்கிட்ட, அவங்க டேட்டு இதுவாகிடுச்சு அப்படின்ட்டாங்க. அப்படியே ப்ரைஸ் டேக் எல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த ஷார்ட்ஸை எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. திஸ் இஸ் ஓகே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபிட் வந்து 80-10. அது ப்ராப்ளி என்னோட மிஸ்டேக்காக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் அதை விட்டுட்டேன். ஸோ திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் ஷார்ட்ஸ். அண்ட் இதோட பேர் என்னன்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் மென்ஸ் 0T. 0 சிங்லெட் இருக்குது. இது ரெண்டுமே 2600 வச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை பார்த்தோன்னே ஒரு அல்ட்ரா ரன்னுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிஷர்ட் இது. இதில் அவங்க இது அல்ட்ரா ரன், ஃபுல் மேரத்தான், ஹாஃப் மேரத்தான், அயன்மேன் ட்ரைனிங் அப்படின்ட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். ரீசைக்கிள்டு ஓஷன் வேஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர்ட் ரீசைக்கிள்டு nylon in our running shorts, and were mind blown not just by its positive environmental impact, but it's also its high performance. So when we came across a super light knit made from recycled nylon, we knew it was a fabric for the 0T. So the same T அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த டிஷர்ட்டோட இருக்கிற அதே ஃபேப்ரிக் தான் இதுலேயும் இருக்குது. அதனால் இது கொஞ்சம் லைட்டராக இருக்கும். சாஃப்ட், கூலிங், ஹை பர்ஃபார்மிங். We are proud to be part of introducing a new generation of sustainable performance fabric. It's a nice ethlos. அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்களா. இதுக்கு பேர் வந்து இட்ஸ் அ 0T and this is a distance shorts. இது வாங்கிட்டேன்னா அடுத்து இப்போ ரீசெண்டாக 2 மாதத்தில் நிறைய அவங்க வந்து what to say like அவங்க வந்து they launched சொல்லலாம். அதில் நம்ம கிட்டத்தட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச இருக்கிற எல்லா டிஷர்ட்ஸையும் நம்ம வந்து ஒட்டுக்கா எல்லாத்தையும் நம்ம ஆர்டர் பண்ணி சரி என்ன தான் இருக்குது பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த 0T பிடிச்சதுனால. ஆனால் இது பத்தாமல் போயிடுச்சு. இது நான் வந்து இனிமேல் உள்ளியானால் தான் என்னால் இதை யூஸே பண்ண முடியும். பட் ப்ராப்ளி யாராவது சேனலில் கேட்டாங்கன்னா ஏதாவது கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். இந்த டிஷர்ட் பிடிச்சதுனால இதில் சிங்லெட் இருந்தது, அதுவும் 2500 தான். வேறு வழி இல்லை, நம்ம சிங்லெட்டை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே கலர், ஏன்னா எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதே கலரில் சிங்லெட்டை வாங்கியாச்சு. இதில் நம்ம ஜாலியாக சைஸ் எல் எனக்கு கரெக்டாக இருக்குது. இதில் எம் சைஸு எக்ஸஸ் மாதிரி இருந்துச்சு, இதில் சைஸ் எல் போனால் எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குங்க கிளாத்து. இது வந்து இட்ஸ் நாட் லைக் அ லூலுலெமன், பட் லூலுலெமனுக்கு வந்து ஒரு 60 to 70% வந்துடுது இந்த குவாலிட்டி. ஆனால் என்னென்னா லூலுலெமன் வந்து நைலான் மாதிரி ஃபீல் ஆகாது. இருக்கிறதுலே சாஃப்டஸ்ட் மெட்டீரியல் இன் அத்லெட் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சச்சினோட NXU ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களோட டீஸ்லலாம் வந்து நைலான் ஸ்பாண்டெக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ லைக் அந்த நைலான் எனக்கு தெரியுது அது எப்படி ஃபீல் ஆகும்ட்டு. இதெல்லாம் நைலான் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நைலான் ஏதோ ஒரு கொஞ்சம் ஒரு புது விதமான மெட்டீரியல் என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்பார்ட் ஃப்ரம் நைலான். பட் லூலுலெமனில் உங்களுக்கு இதை விட இன்னும் சாஃப்டாக இருக்கும், இன்னும் லைட்டராக இருக்கும். ஆனால் அது நைலான் மாதிரி உங்களுக்கு ஃபீல் தராது. அவங்க வந்து ஒரு சீக்ரெட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. கூகுளில் போய் செக் பண்ணுங்கள். அவங்க வந்து நைலான் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்பாண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் பாலியஸ்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் தே ஹாவ் சம் சீக்ரெட் மெட்டீரியல். அதுதான் அந்த மொத்த என்டையர் சக்ஸஸுக்கு காரணம். அது என்ன பண்ணுன்னா ஸ்வெட்டை மட்டும்
அப்சர்வ் பண்ணாது. அதாவது அப்சர்வ் இல்லை, ஸ்வெட் ஆட்டோமேட்டிக்காக எவாப்ரேட் ஆகிரும் ஃப்ரம் பாலியஸ்டர் அந்த விக்கிங் ஃப்ரீயில். பட் அது என்ன ஆகணும், இந்த ஓடர் இருக்குல்ல, ஸ்மெல் இருக்குல்ல, அது சுத்தமாக தராத மாதிரியான அந்த ஸ்மெல்லை வந்து அப்சர்வ் பண்ணி அந்த ஸ்மெல்லை வந்து வெளியில் விடாமல் இருக்கிறதுக்கு ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் அவங்களோட சீக்ரெட் சாஸ். அந்த மாதிரிலாம் இல்லை எனக்கு. இது நைலான் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இதை லாங் டிஸ்டன்ஸில் ட்ரை பண்ணால் தான் நமக்கு தெரியும் அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு மென்ஸ் ஜீரோ சிங்லெட். இதில் எனக்கு இன்னொரு கலரும் நான் ஆர்டர் பண்ணேன். பிகாஸ் என்கிட்ட சிங்லெட் இல்லை, எல்லாமே டிஷர்ட்டாக வாங்கி 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 டிஷர்ட்லேயே தான் ஓடிட்டுருக்கேன். அதனால் இன்னொரு சிங்லெட் வாங்கியாச்சு. இது ஆரஞ்சு கலர், இந்த கலர் இல்லை. இதுவும் 2600 என்ன பண்ணுறது, டெஸ்ட் பண்ணணுன்னா செலவு பண்ணி தான் ஆகணும். இப்போ இருக்கிற ஒரு 40 ஷூஸை இப்போ தான் ரீசெண்டாக விற்ற காசில் தான் இதெல்லாம் வாங்கிட்டுருக்கேன். அப்புறம் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அண்டர்வேர் விட்டுருவோமா, எல்லாத்தையும் வாங்கி டெஸ்ட் பண்ணிடுவோம். ஏன்னா இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் அண்டர்வேர் இருக்குலேயும் நாங்கள் பெஸ்ட்டான அண்டர்வேரை மேக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு 900 ரூபா இந்த அண்டர்வேர். ஏன் வாங்கினேன்னா இன்னொரு இது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்குது இதுலேயும். இதை பார்த்தோன்னே, பிக்சரை பார்த்தோன்னே எனக்கு யூனிக்ளோட ஏரிசம் அந்த டெக்னாலஜி, யூனிக்ளோ வந்து ரொம்ப பெஸ்ட்டு மெட்டீரியல், பெஸ்ட்டு குவாலிட்டி கொடுப்பாங்க அண்ட் நம்ம கொடுக்குற காசுக்கு. எஸ்பெஷலி சீசனல் சேல்லாம் இருக்கும், அப்போ வாங்குங்க, ரீட்டைல் ப்ரைஸில் வாங்காதீங்க. அந்த ப்ரைஸுக்கெலாம் உங்களுக்கு ப்ரீமியமான குவாலிட்டி, ப்ரீமியமான ஃபீல், சூப்பர்பான ஒரு அத்லெஷர் அண்ட் கேஷுவல் வேர் நான் நிறையா வாங்குவேன். அவங்களோட அந்த ஏரிசம் அந்த அண்டர்வேர் நிறையா வாங்கியிருக்கேன். இன்ஃபேக்ட் அந்த மாதிரியே எனக்கு ஃபீல் ஆனதுனால இவங்க எந்த லெவலுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க அவங்களோடன்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். எனக்கு அப்படியே டிட்டோவாக ஃபீல் ஆகுது இப்படி பிடிச்சி பார்க்கும்போது. ஸோ இதில் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் 30 கிலோமீட்டர் ஓடும்போது இது யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணி நான் இந்த சேனலே சொல்கிறேன். அப்புறம் நம்மளோட சாக்ஸ் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, அந்த சாக்ஸ் சீரீஸ்க்கு அவங்களும் 2 சாக்ஸ் வந்து அவைல் பண்ணுறாங்க. அந்த 2 சாக்ஸுமே வந்து பேம்போ சாக்ஸ். நல்லா இருக்கானா? நல்லா இருக்குது. 400 ஈச், எக்ஸ்பென்சிவ். பட் குவாலிட்டி அண்ட் லாஞ்சிவிட்டிலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், எல்லாம் கம்பேர்ட் வித் ஆல் அதர் ஆப்ஷன்ஸ் தட் வி ஹேவ் இன் த இண்டஸ்ட்ரி. அண்ட் மென்ஸோட ஆல் டே க்ரூ, இது வந்து ட்ரைனிங் டீ. இது வந்து 1400 ரூபா. எனக்கு இதோட எக்ஸ்ப்ரெஸோ, இதோட கலர் வந்து எக்ஸ்ப்ரெஸோ, இந்த கலர் என்கிட்ட இல்லை. அண்ட் இவங்க கொஞ்சம் சரி, இவங்க ரொம்ப இதுலேயும் வந்து தே மென்ஷன் லைக் வி ஹேவ் யூஸ்டு ஒரு சாஃப்டஸ்ட் மெட்டீரியல்னு சொன்னாங்க. சரி பார்ப்போமே எப்படி தான் இருக்குது, நல்லா இருந்தால் நம்ம கண்டுபிடிச்சது நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். ரியலாகவே ஐம் கோன் கீப் திஸ். ஐம் கோன் கீப் இந்த சாக்ஸு, இந்த எக்ஸ்ப்ரெஸோ ஆல் டே க்ரூ டீ 1400 ரூபா. ட்ரைனிங் டீ கேஷுவலாக யூஸ் பண்ணால் எனக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்மளோட போடும்போது அந்த ஃபீல் இருக்குல்ல அது. அண்ட் தென் இந்த 2 ஜீரோ டேங்க் இருக்குது, சிங்லெட் இருக்குல்ல, 2த்தையும் நான் வச்சுக்க போகிறேன். அண்ட் அந்த அஃப்கோர்ஸ் ப்ரீவியஸாக ஆர்டர் பண்ண அந்த லாங் டிஸ்டன்ஸ் டீயை வச்சுக்க போகிறேன். இன்னொரு டீ சின்னதாக இருக்குது, அதை அன்ஃபார்ச்சுனேட்லி யூஸ் பண்ண முடியாது. பட் ஐம் கோன் கீப் தட். ஸோ இது வரைக்கும் நான் வச்சுக்க போகிறேன். இனிமேல் சொல்ல போகிறதெல்லாம் ஐம் கோன் ரிட்டன். ஏன் அப்படின்னா அதெல்லாம் நல்லா இல்லையானா அஃப்கோர்ஸ் சூப்பர்பாக இருக்குது எல்லாமே. அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து இது வந்து இதுவும் வந்து ஒரு சிங்லெட். இந்த சிங்லெட்டோட பேர் வந்து அஜைல் சிங்லெட். 1200 ரூபா. இருக்கிற சிங்லெட்லேயே ரொம்ப ரொம்ப கம்மியான சிங்லெட். உண்மையாக சொல்லணும்னா 50 கிராம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப லைட் வெயிட், ரொம்ப ரொம்ப லைட் வெயிட், ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு. இது வந்து இந்த சிங்லெட்ஸ் வந்து இந்த ஜீரோ சிங்லெட்ஸ் வந்து நைலானில் பண்ணியிருக்காங்கல்ல. திஸ் இஸ் நாட் அ நைலான், திஸ் இஸ் அ பாலியஸ்டர் தான். பாலியஸ்டரை ரீசைக்கிள் பண்ணி நல்லா சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஸ்வெட்டை அப்சர்வ் பண்ணி வெயிட்டாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஸ்வெட்டை அப்சர்வ் பண்ணி வெயிட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். சிமிலர் டு சச்சினோட 10XU. ஸோ இந்த இது வந்து நான் ஏன் ரிட்டர்ன் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இதே கலரில் ஐ ஹேவ் சிங்லெட்டர். நான் வேறு கலரில் இருக்குமோன்னு நினச்சேன். பிக்சரில் அப்படி தான் இருக்குது. பட் ஐ ஃபெல்ட் லைக் பிக்சரில் வந்து எனக்கு இந்த கலர் இருந்துச்சு, இந்த டிஷர்ட் இந்த கலர் நான் நினச்சேன். இந்த 2த்துக்கும் கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இது வந்து கிளிப்பச்சை கலர், இது கிளிப்பச்சை கலர் இல்லை. கிளிப்பச்சை கலரை தான் நான் ஆர்டர் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து இது வந்தது. பட் ஐ திங்க் இதை தான் வந்து கிளிப்பச்சை கலராக அவங்க கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இது வந்து அஜைல் சிங்லெட்டா. இப்போ அந்த அஜைலே டீ இருக்குது, அதுவும் ஒரே கலர். நான் இந்த 2த்தையுமே கிளிப்பச்சை கலரில் ஆர்டர் பண்ணேன். எனக்கு இந்த கலரில் பியூமாலேருந்து டிஷர்ட் இருக்குது அண்ட் தென் சிங்லெட்டுமே இருக்குது. அதனால் இந்த 2மே லிட்டரலாக இது ஒரு 50 கிராம் இருக்கும், இது 100 கிராம் இருக்கும். அவ்வளோ இருக்குல்ல லைட்டஸ்ட் டிஷர்ட்ஸ் நான் வச்சுருக்கலையே அது இந்த 2 தான். இது சிங்லெட் அண்ட் இதுவும். அண்ட் தென் ரொம்ப சாஃப்டாக இருக்குது.
உடம்புல போட்டிருக்கதே தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் ஜஸ்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு இந்த கலரில் நமக்கு வேணான்றனால ஐம் கோன் ரிட்டன் திஸ். இது ரெண்டுமே வந்து 1200 ரொம்ப ரொம்ப கம்மி. சாரி, இது வந்து 1400, இது வந்து 1200. 1400 ஐ திங்க் திஸ் வில் கம்பீட் வித் ஆல் அதர் ப்ரீமியம் ஆக்டிவ் வேர் இன் இந்தியா ஃபார் ஷுர். இந்த ரெண்டுமே நான் எனக்கு கம்பீட் பண்ணும். இதில் குவாலிட்டி வைஸில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஐ வாண்ட் டு ட்ரை ஆல் அதர் ஷூஸ், சாரி ஆல் அதர் சிங்கிள்ஸ் அதெல்லாம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் இதை பொறுமையாக வாங்கி பின்னி ட்ரை பண்ணுவோம். இப்போ இந்த காசை நம்ம இதில் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அடுத்து 2 ஷார்ட்ஸு. இந்த 2 ஷார்ட்ஸும் ரொம்ப ரொம்ப ஆசையாக வாங்கினாங்க. ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டட்னா ஏன் மேலேயே. ஒன்று வந்து 7 inch டிஸ்டன்ஸ் ஷார்ட்ஸ், ரெண்டுமே டிஸ்டன்ஸ் ஷார்ட்ஸ் பாருங்கள். அதாவது இது ஆல்ரெடி டிஸ்டன்ஸ் ஷார்ட்ஸ் வாங்கிட்டோமா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுலேயே ஒயிட் கலர் வாங்கிடுவோம் அப்படின்னு ஒயிட்டும், பிளாக் கலர் ஒன்று வாங்கிடுவோம், பிளாக்கும் 2 வாங்கினேன். என்ன இதில் ஒன்று மிஸ் ஆகிடுச்சுன்னா, இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து 2500 2600 தான். எனக்கு இந்த ஒயிட்டு வந்து இந்த லெவலுக்கு பியூர் ஒயிட்டாக வரும்னு நான் நினைக்கல. நான் நினச்சேன் கொஞ்சம் லைட்டாக லைக் ஒயிட்டு தான் போட்டிருந்தாங்க, இந்த லெவல் பியூர் ஒயிட் வரும்னு நான் நினைக்கல. ஐ தாட் இட் வில் பி லைக் கிரே ஷேடில் வரும்னு நினச்சேன். பட் இந்த லெவலுக்கு பியூர் ஒயிட்லாம் சத்தியமாக என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இதில் வந்து சேம் இதே குவாலிட்டி தான், இது சேம் அதே டிஸ்டன்ஸ் ஷார்ட்ஸு, க்ளோஸ் எல்லாமே அதே தான் இருக்குது. ஸோ அந்த கலர்னால நான் அதை ரிட்டர்ன் பண்ணுறேன். அண்ட் இது வந்து ஏன் ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் ஷார்ட்ஸ் நான் நினச்சேன், நான் இதை ஆர்டர் பண்ணும்போது இதை பார்க்கல. ஸோ இதுவும் வேறு நினச்சிட்டு தான் இந்த பிளாக் ஆர்டர் பண்ணிட்டேன். அதனால் அதுவும் இருக்குது இதுவும் இருக்குது. எதுக்கு நம்ம தனியாக நம்ம இதை வந்து திரும்பி அதை டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதுக்கு லைக் சேம் மாடல் எதுக்கு 2 தடவை டெஸ்ட் பண்ணணும் தான் நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அண்ட் தென் 2த்தையும் ரிட்டர்ன் பண்ணுன்னா எனக்கு ஒரு 5000 ரூபா எனக்கு கிடைக்கும். அந்த 5000 வச்சு வேறு ஏதாவது நான் வாங்கி ட்ரை பண்ணலாம். எனக்கு பர்சனலாக ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக அந்த என்டையர் லிஸ்ட்லேயே இருந்தது அவங்களோட ரீசெண்டாக லான்ச் பண்ண ரன்னிங் டைட்ஸு. அவங்க ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணாங்க. ஏன்னா ரன்னிங் டைட்ஸ் நம்ம வந்து இந்தியன் பிராண்ட்ஸ்லேருந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். சீரியஸாக டைட்ஸ்னாலே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு சைஸ் கம்மி பண்ணி நிற்பேன். ஷார்ட்ஸ்னால் லார்ஜ் போய்ப்பேன். பட் டைட்ஸுங்கும் போது ஐ கோ வித் 1 size ஸ்மாலர். ஏன் அப்படின்னா, நம்ம ஓட இதான் ட்ரூ, இதான் ஃபேக்ட்டு. இன்டர்நேஷ்னல் பிராண்டில் உங்களுக்கு டைட்ஸ் வந்து டைட்டாக தான் இருக்கும் எத்தனை தடவை யூஸ் பண்ணாலும். அண்டர் ஆர்மர் வச்சுருக்கேன், கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கோலி யூஸ் பண்ண அதே அண்டர் ஆர்மர் தான் நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். அதெல்லாம் 1% கூட எனக்கு மாறலை. நான் இப்போ போட்டாலும் எனக்கு அந்த ஃபஸ்ட்டு டே போட்ட அதே கம்ப்ரெஷன் ஃபீல் எனக்கு தரும். ஆனால் இந்தியன் பிராண்ட்ஸ் அப்படி இல்லை. டெக்கத்லான்லாம் அந்த 2-in-1 ஷார்ட்ஸ் வந்துச்சுல்ல, அதெல்லாம் 6 மாதத்தில் தொங்கிருச்சு. இது அந்த மாதிரி எனக்கு நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணுவேன்னா, ஒரு சைஸ் கம்மி பண்ணி போய்கிட்டேன்னா எனக்கு போக போக அது வந்து எலாஸ்டிசிட்டி பெருசாகாது, ஃபோனை வந்து அப்படி ஆடாமல் அது வச்சுக்குன்றதுனால நான் ஒரு சைஸ் கம்மி. ஏன்னா டைட்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து என்ன, அது ஸ்பாண்டிக்ஸ் நைலான பேஸ் பண்ணி தான் மோஸ்ட்லி க்ரியேட் பண்ணுவாங்க. அப்படி அதில் க்ரியேட் பண்ணிங்கன்னா அப்படின்னா ஸ்பாண்டிக்ஸ் நைலான பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும். எந்த டைட்ஸை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து அது வந்து என்ன சொல்கிறது, எலாஸ்டிசிட்டி இருக்கும். அதுதான் பேசிக். எனக்கு தெரில, நான் யூஸ் பண்ணியிருக்க ஒரு 20-30 டைட்ஸில் அப்படி தான்ப்பா இருந்துச்சு. அதனால் நான் என்ன நினச்சேன், சரி மீடியம் போயிடுவோம், எனக்கு என்ன ஒரு சைஸ் தானே கம்மின்னு சொல்லிவிட்டு, ஒரு சைஸ்னால் 1 சென்டிமீட்டர் பார்த்தா எனக்கு இது வந்து மீடியம். என் கால் உள்ளேயே போகல, அதாவது என்னோடய தைஸ் வரிங்கெலாம் வரல, நீஸ்க்கு மேலேயே வரல, நீஸ்கிட்டேயே வரல, அந்த லெவலுக்கு சின்னதாக இருக்குது. அண்ட் சீரியஸ்லி தெரில, இந்த இடத்துல எலாஸ்டிசிட்டி இல்லை. ஆக்சுவலி இது வந்து இங்கே எலாஸ்டிசிட்டி வச்சுருக்காங்கல்ல, இந்த எலாஸ்டிசிட்டி போகாது. ஆக்சுவலி இந்த இடத்துல இல்லை. இங்கே பாருங்க, இப்போது இதை எடுத்துப்போம், ஷார்ட்ஸை இப்படி வருதா, அவ்வளோதான் பாருங்கள். ஸோ எனக்கு இது உள்ளே போகல. எனக்கு அப்போது இன்னும் கொஞ்சம் எலாஸ்டிசிட்டி கொடுக்கணுன்றது என்னோட ஒப்பீனியன். இதில் வந்து அவங்க நிறைய டிசைன் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு இது டவல், சும்மா டவலுக்கு ஃபோன் பாக்கெட் வச்சுருக்காங்க. அஃப்கோர்ஸ் அதெல்லாம் தானே வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே ஒரு பாக்கெட்டு, அப்புறம் ஃப்ரண்ட்டில் ஒன்று வச்சுருந்தேன்னு சொன்னாங்க. இங்கே இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு பாக்கெட் வச்சுருக்காங்க. நிறைய நல்லா சூப்பராக பண்ணிட்டாங்கங்க. ஆனால் என்ன பண்ணுறது, சே. இன்னொரு ஆசை எனக்கு, தமிழ்நாட்டிலேருந்து இந்த மாதிரி ஒரு பிராண்டை ஸ்டார்ட் பண்ணி அத்லோஸ்க்கு கீழே ஹிந்தியில் எழுதியிருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி தமிழில் எழுதி யாராவது
சீக்கிரத்தில் வரணும்னு சொல்லிட்டு, அதனால் இதை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ அத்லோஸ்லேருந்து இதில் இருக்கிற எல்லாத்தையும் நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். அண்ட் ரிமைனிங் இந்த அத்லஷஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். கூடிய சீக்கிரத்தில் ஒரு 2 to 3 monthsக்குள்ளே இந்தியாவில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த வெல் நோன் பிராண்ட்ஸ் எல்லாம் மொத்தமாக டெஸ்ட் பண்ணிவிட்டு ரிவ்யூ பண்ண போகிறேன். அந்த ரிவ்யூவில் எதெல்லாம் பெஸ்ட்டு அத்லஷர் ஃப்ரம் ஒரு 500 ரூபா, 1000 ரூபா, 1500, 2000, 3000, 4000 ரூபாய்க்குள்ள எல்லா கேட்டகரியிலையும் நான் அதில் சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் ப்ளீஸ் வெயிட் ஃபார் மீ. எடுத்தோடனே சொல்லிட முடியுமா இப்போ நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, வாங்க, சூப்பராக இருக்குது, வாங்க, 2500 தாங்க அப்படின்னு சொல்லிட முடியுமா? அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா நைலான் ஸ்பாண்டெக்ஸில் இன்னொரு இஷ்யூ இருக்குது. என்னென்னா ஸ்வெட்டை அப்சர்வ் பண்ணி வெயிட் ஆயிரும். வெயிட் ஆச்சுன்னா லாங் டிஸ்டன்ஸ் ஓடும்போது டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் அதெல்லாம் செக் பண்ணணும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன். That's it from me. Thank you so much for watching this video. Love you all. Happy running. Be safe. Peace.